அடுத்ததா நம்ம வந்திருக்க மாவட்டம் தான் தருமபுரி. இந்த மாவட்டத்துல நேற்று தான் புதிதா பேருந்து நிலையம் ஓபன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களின் பேருந்து நிலையம் உள்ள நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்குற சீரீஸ்ல அடுத்ததா வந்திருக்க மாவட்டம் தான் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையம். இதுக்கு முன்னாடி நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தையும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தையும் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு நம்மளுடைய ஸ்டைலில் வீடியோ போட்டிருக்கோம். 38 மாவட்டங்களுக்கு நம்ம நேரில் போயிட்டு பேருந்து நிலையம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்திருக்க மாவட்டம் தான் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையம் உள்ள நல்லா இருக்கா நல்லா இல்லையா, என்ன மாதிரி வசதிகள் கொண்டு வந்திருக்காங்க, என்னெல்லாம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இப்ப நாம இந்த ஒரு வீடியோவை பேருந்தினுடைய முதல் நுழைவாயில் இருந்து தான் எடுத்துட்டு இருக்கோம். இங்க 2 நுழைவாயில் காணப்படுது. முக்கியமா இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு ஆங்கிலத்துல எல் ஷேப்லையும் தமிழ் வார்த்தையில டா என்ற வார்த்தையின் அடிப்படையில இந்த ஒரு பேருந்து நிலையத்தை வடிவமைச்சிருக்காங்க. 2 நுழைவாயில் காணப்படுது. சரி வாங்க உள்ள போய் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். புது பஸ் ஸ்டாண்ட் எங்கன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தான் தெரியாது, நாங்க கத்துறோமா? ஐயோ போதும், இதுக்கு மேல யாரு விளையாடுங்க, இடம் இல்ல, ஹவுஸ் ஃபுல்லு. முதல் நாள்லயே பேருந்து நிலையத்துல அவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பேருந்து நிலையத்துக்கு வந்தவங்களை விட பேருந்து நிலையத்தை என்ன போல சுத்தி பார்க்க வந்தவங்க தான் ரொம்ப அதிகமா இருந்தாங்க. பஸ் ஸ்டாப் ரோட்ல இருந்து 2 பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஏன் நடந்து போறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல பஸ் ஸ்டாப்ல இருந்து ரோடுக்கு 1 கிலோமீட்டர் யாரும் வந்து இறக்கி விட மாட்டாங்க, அதனாலதான் நடந்து போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியவே இறங்க விரும்புறவங்கள தயவு செய்து ஓட்டுநர்கள் வெளியே இறக்கி விட்டுருங்க. நீங்க டைம் ஆகுது அப்படின்னு உள்ள வேகமா கூட்டிட்டு வந்து உள்ள இறக்கி விட்டீங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படும். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார என்னதான் 1000 வசதிகள் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது பஸ் ஸ்டாண்டு மேல வெறுப்பை ஏற்படுத்திடும். தயவு செய்து ஓட்டுநர்கள் அடுத்த ட்ரிப்புக்கு டைம் ஆச்சு அப்படின்னு அதெல்லாம் நீங்க பண்ணாம பொதுமக்களுக்கு கொஞ்சம் பயனுள்ள மாதிரி சொல்ற இடத்துல கொஞ்சம் இறக்கி விடுங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு முன்னாடி சேலம் பேருந்து நிலையத்தையும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தையும் பேருந்து நிலையம் எப்படி இருக்கு அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பாருங்க. சேனல்லையும் வீடியோ இருக்கு. அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் பஸ் ஸ்டாப் பக்கம் நெருங்கிட்டோம். இன்னும் ஒரே ஒரு டர்னை மட்டும் கிராஸ் பண்ணா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த பஸ் ஸ்டாண்டை பார்க்குறேன். எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார என்னதான் இருக்கு அப்படின்றத பாத்திரலாமா? அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேசா? இப்போ நாம பஸ் ஸ்டாண்டோட முன்பகுதியில் இருந்து தான் வீடியோவை எடுத்துட்டு இருக்கோம். இந்த முன்பகுதியை பொறுத்தளவுக்கு ஒரு சின்னதா பார்க் மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. கூடுதலா நம்ம தருமபுரி அப்படின்ற ஸ்டாச்சுவும் இருக்கு. இன்னும் அழகு சேர்க்கிற மாதிரி ஒரு தூண்ல கடிகாரத்தை வச்சிருக்காங்க. உண்மையிலேயே நேர்த்தியான வடிவமைப்பு தான். இந்த பஸ் ஸ்டாண்டை 2 பிளாட்ஃபார்மா வடிவமைச்சிருக்காங்க. இங்கிருந்து நம்ம எங்கெங்கெல்லாம் போகலாம், அது போலவே பொதுமக்களுக்கு உள்ள வசதிகள்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்தரலாம் வாங்க. தருமபுரியில மையப்பகுதியில் அமைஞ்சிருந்த பேருந்து நிலையத்திற்கு மாற்றாக தான் இந்த ஒரு புதிய பேருந்து நிலையத்தை கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 46 ஆண்டுகள் அந்த பேருந்து நிலையம் செயல்பட்டது. அதற்கு மாற்றாக தான் இந்த பேருந்து நிலையம் கொண்டு வந்திருக்காங்க. புது பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே பரபரப்பாயிருச்சு. இந்த பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட 5.75 ஏக்கர் பரப்பளவுல கட்டியிருக்காங்க. இந்த பேருந்து நிலையம் முழுமையா கட்டி முடிப்பதற்கு 39.14 கோடி செலவாயிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த புதிய பேருந்து நிலையத்திலிருந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பேருந்து சேவை கிடைக்கும் அப்படின்றத சொல்றேன். வடக்கு திசையை எடுத்துக்கிட்டா கிருஷ்ணகிரி, அதன் முக்கிய இடங்களான ஒசூர், சூளகிரி, காவேரிப்பட்டினத்திற்கு பேருந்து சேவை கிடைக்கும். தெற்கு திசையை எடுத்துக்கிட்டா மாவட்டங்கள் சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருச்சி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய முக்கிய மாவட்டங்களுக்கு இங்கிருந்து பேருந்து சேவை கிடைக்கும். இதனுடைய முக்கிய இடங்களான ஓமலூர் மற்றும் மேட்டூருக்கும் பேருந்து சேவை கிடைக்கும். கிழக்கு திசையை நம்ம எடுத்துக்கிட்டா திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை ஆகிய முக்கிய மாவட்டங்களுக்கு பேருந்து சேவை கிடைக்கும். இதுல முக்கிய இடங்களான அரூர், மொரப்பூர், போலூர் போன்ற முக்கிய இடங்களுக்கும் பேருந்து சேவை கிடைச்சிட்டு இருக்கு. மேற்கு திசையை நம்ம எடுத்துக்கிட்டா திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, அங்குள்ள ஊட்டி அப்படின்ற முக்கியமான இடங்களுக்கு இங்கிருந்து பேருந்து சேவை கிடைக்கும். முக்கிய இடங்களாக பெண்ணாகரம், ஒகேனக்கலுக்கும் இங்கிருந்து பேருந்து சேவை கிடைக்கும்.
நம்ம வடக்கு நண்பர் இங்கேயும் ஆரம்பிச்சிட்டாரு போல. ஒரே ஒரு இடத்துல மட்டும் அது மாதிரி துப்பி வச்சிருந்தாங்க. இதுக்கு மேல அது மாதிரி துப்பாம பாத்துக்கிட்டா நல்லது. ஒருவேளை துப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பேருந்து நிலையத்தை இதே மாதிரி இருக்குமான்றது சந்தேகம் தான். ரயில்வே ஸ்டேஷன்ல எப்படி ரயில் வந்தா ஒவ்வொரு வாட்டியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்களோ அது போல ஒவ்வொரு புதிய பேருந்து நிலையத்திலையும் கொண்டு வந்திருக்காங்க. பேருந்து நிலையத்துல பேருந்து எங்க வந்து நிக்க போகுது, அது எந்த மாவட்டத்துக்கு போகும், நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்தா உங்களுக்கான பேருந்து வரும் அப்படின்ற வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கூடுதலா கண்காணிப்பு கேமரா இருக்கறனால ஏதாவது உள்ள தவறு நடந்தா உடனடியா தட்டி கேட்கறதுக்கு காவலர்களும் இருக்காங்க. இந்த பேருந்து நிலையத்துல முதல் பிளாட்ஃபார்மை நம்ம பார்த்தாச்சு. இரண்டாவது பிளாட்ஃபார்முக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். முதல் பிளாட்ஃபார்ம், இரண்டாம் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு இந்த இரண்டையுமே ஒரு கார்னர்ல இருந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எவ்வளவு அழகா எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்றத பாருங்க. பஸ் ஸ்டாண்ட்லுக்கு கூடிய சின்ன சின்ன குறைகளை பொதுமக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்பன்னு பார்த்து என் கேமராவில் ஆடியோ போயிருச்சுங்க. அங்க ஸ்பாட்ல நான் ஆடியோவை செக் பண்ணாம வீட்டில் போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சது தான் ரொம்பவே தப்பு. வீட்டில் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் மொத்த ஃபுட்டேஜ்லேயும் ஆடியோவே இல்லை. இதில் இந்த பெரியவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, தருமபுரி பழைய பேருந்து நிலையத்தில் இந்த சின்ன சின்ன பொருள்லாம் வியாபாரம் பண்ணாங்க இல்லையா, வாட்டர் கேனு, வடை போண்டா, பலகாரம், இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பொருள் விற்றவங்களுக்கு இப்போ கண்டிப்பாக சிரமமாக இருக்கும். இந்த பேருந்து நிலையத்தில் உள்ள விடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற தயக்கமும் இருக்கும். அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார். கண்டிப்பாக அவருடைய வார்த்தைகள் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அந்த தவறை வந்து நான் பண்ணிட்டேன். டேய், வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச. டேய், செருப்பால அடிங்கடா அவனை. இந்த பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து புதிய பேருந்து நிலையம் மாற்றப்பட்டனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலையும், அங்க பழைய நினைவுகளோட நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு இளைஞர்கள் வருத்தப்படக்கூடியதா நான் பார்த்தேன். முக்கியமா ஒரு சில கமெண்ட்டுகளை பார்க்கும்போது எனக்கே ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்தது. தருமபுரி மையப்பகுதியில் அமைஞ்சிருக்க அந்த பேருந்து நிலையத்துல பல நபர்கள் தங்களுடைய கனவுகளை அங்கேயே தொலைச்சிருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. ஒன்றை இழந்தாதான் இன்னொன்று கிடைக்கும். சரி, இந்த பேருந்து நிலையத்தில் என்ன மாதிரியான வசதிகள் கூடுதலாக இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா சொல்கிறேன். இந்த பஸ் ஸ்டாண்டில் மொபைல் சார்ஜ் போடுற இடத்த தேடி தேடி நான் ரொம்பவே அலைஞ்சிட்டேன். அதை கண்டுபிடிச்சாதான் நான் அதை உங்ககிட்ட சொல்ல முடியும். அதுக்காக உள்ளார இருக்கவங்க கிட்ட பல பேர்கிட்ட கேட்டேன், யாருக்குமே தெரியல. உங்களுக்காக அதை நான் தேடி கண்டுபிடிச்சேன். சார்ஜிங் பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு லேடிஸ் டாய்லெட்டானையும் இங்கே ஜென்ஸ் டாய்லெட்டானையும் சார்ஜிங் பாயிண்ட்டாக வச்சுருந்தாங்க. உள்ளே இருந்து கமகமன்னு வாசனை வரும், வெளியே இருந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். இதான் நான் கண்டுபிடிச்சது. சார்ஜிங் பாயிண்ட்டை எங்கேயுமே வைக்காம கொண்டு வந்து இங்கே வச்சாரு பாருங்க. அவருக்கு நம்ம உண்மையிலேயே அவார்டே கொடுக்கணும். வேறு லெவலில் சார்ஜிங் பாயிண்ட் வச்சுருக்காரு. அது போல டாய்லெட்டை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா 5 ரூபா காயின் போட்டால் மட்டும்தான் நம்மளால் டாய்லெட் யூஸ் பண்ண முடியும். பார்த்தீங்களா இப்படி டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஆமாம், பாத்ரூம் ஆனால் எதுக்குப்பா கருப்பு ஷர்ட்டு கருப்பு பேண்ட்டு போட்டு பவுன்சர்மா நிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். யூரின் போகிறவங்க அந்த பக்கம், பாத்ரூம் போகிறவங்க இந்த பக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அவங்க அங்கே நிச்சிட்டு இருக்காங்க. அதை அவங்கக்கிட்டேயே கேட்டு நான் கண்டுபிடிச்சது. கேட்டுக்க. இந்த வீடியோவில் நான் ஆடியோவை இழந்து ரொம்பவே வருத்தப்பட்டது. இந்த அண்ணா பேசுனதை வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டேனே அப்படின்னு. ஏன்னா இந்த அண்ணா நல்லாவே தெளிவாக வந்து பேசியிருந்தாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன குறைகள்லாம் இருக்குது, அதை எப்படி சரி பண்ணலான்ற அளவுக்கு பேசியிருந்தார். அதுவும் கூட ஒருத்தர் வந்து இன்னிங் பண்ணியிருக்காருல, கருப்பு சட்டை போட்டு நிற்கிறாருல, அவர் தான் அந்த பஸ் ஸ்டாண்டை வந்து மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கிற மேனேஜரு. அவரை பக்கம் வச்சுக்கிட்டு எல்லா குறைகளையும் சொல்லிட்டு இருந்தார். அதில் என்ன ஹைலைட்னா, குறைகளை சொன்ன அந்த அண்ணாவுக்கும் அவர் தான் மேனேஜர்னு தெரியாது, எனக்கும் மேனேஜர் அவர் தானே தெரியாது. 2 பேரும் மாற்றி மாற்றி பொழந்து தள்ளிக்கிட்டு இருந்தோம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மேலே மழை பெஞ்சது அப்படின்னா ரோஃபே கிடையாது, ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது, மக்கள்லாம் எங்கே போய் நிற்குவாங்க. அது போலவே இந்தியன் டாய்லெட்டே காணோம், வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வச்சுருக்காங்க, அதுக்கும் 5 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க, ஆட்டோவுக்கு 50 ரூபா கேட்குறாங்க. பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா இவ்வளோ கேட்டால் எப்படிங்க ஆகிறது அப்படின்ற மாதிரி அவருடைய வருத்தத்தை எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அவருடைய வருத்தத்தை இப்படி அள்ளி அள்ளி வீசும்போது கூட பின்னாடி இருந்து அந்த கருப்பு சட்டை போட்ட மேனேஜரு கம்மனியே தான் இருந்தார். அவர் ஏன் கம்மனி இருந்தார் அப்படின்றதுக்கு நான் கடைசியாக பதில் சொல்கிறேன். ஆனால் அவர் சொன்ன மாதிரி ரூஃபை இன்னும் கொஞ்சம் நீட்டி போட்டிருந்தாங்கன்னா மழை பெய்யறப்ப கண்டிப்பாக நலையிற அவசியம் இருந்திருக்காது. மழை பெஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக மக்களுக்கு இது இடையூறாக தான் இருக்கும். அந்த அண்ணா என்னெல்லாம் குறை சொன்னாரோ
அந்த குறைய பூரா குறையே இல்லை, எல்லாமே இருக்கு, பொதுமக்களுக்கு தான் அதை பயன்படுத்த தெரியல அப்படின்னு அந்த மேனேஜர் அண்ணா என்னை கையோட கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் காமிச்சாரு. இந்தியன் டாய்லெட் தனியாகவும் வெஸ்டர்ன் டாய்லெட் தனியாகவும் வச்சுருக்கோம். வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு தான் நாங்கள் 5 ரூபா கேட்குறோம், இந்தியன் டாய்லெட்டை நாங்கள் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம், வாங்க தம்பின்னு சொல்லிட்டு என்னை கையோட கூட்டிகிட்டு போயிட்டாரு. உண்மையிலேயே அந்த கருப்பு சட்டை போட்ட அண்ணாவை பாராட்டுங்க. பொதுமக்கள் என்னதான் குறை சொன்னாலையும் அவர் திருப்பி ஒரு வார்த்தை கூட பதில் பேசாமல் வீடியோ முடிகிற வரைக்கும் அமைதியாக இருந்தார். வீடியோ முடிஞ்சதும் என்னை கூப்பிட்டு, தம்பி அவங்க என்னென்னலாம் குறை சொன்னாங்களோ அதெல்லாம் சொல்லுப்பா, நான் அது இருக்கா இல்லையான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கையோடு என்னை கூட்டிகிட்டு போய் காமிச்சாரு. அதுதான் முதல்ல வந்து இவர் காமிச்சது பாத்ரூம். ஓகே, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்தியன் டாய்லெட் பாத்ரூமை காமிச்சிட்டாரு. அடுத்தடுத்த கேள்விகளை நான் அவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன். அந்த ஆடியோவையும் நான் மிஸ் பண்ணிட்டேங்க. இவனை கொன்னிடலாமா? ஆனால் என்னென்ன கேள்விகள் கேட்டேன், அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்றது எனக்கு ஞாபகம் இருக்குது. அது அப்படியே நான் சொல்கிறேன். இங்கே 2 இந்தியன் டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்குது, எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டேன். இல்லை இன்னும் கொஞ்சம் தள்ளி வாங்க, இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி கை காமிச்சாரு. அடுத்தடுத்த கேள்விகளை கேட்டேன். பைக் பார்க்கிங் எங்கே, கார் பார்க்கிங் எங்கே, இங்கே ஆட்டோ ஸ்டாண்ட் எங்கே இருக்குது, கண்காணிப்பு அறை எங்கே இருக்குது, அது போலவே டைம் எங்கே கேட்க முடியும், பஸ் வரக்கூடிய டைம் கேட்போம் இல்லையா, அது எங்கே இருக்குன்ற மாதிரி அடுத்தடுத்த கேள்விகளை கேட்டேன். அது எல்லாத்துக்குமே என்னை கையோட கூட்டிகிட்டு போனார். இந்த இரும்பை மட்டுமே வச்சு சுவர் எழுப்பப்பட்டிருக்கு, இது இப்படியே தான் இருக்குமான்னு கேட்டேன். இல்லை வேலை நடந்துட்டு இருக்கு, வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க ஒரு ஆளை விட அதிகமான ஹைட்டுக்கு சிவரு எழுப்பப்படும் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த அண்ணா என்ன கார் பார்க்கிங் எங்க இருக்கு, பைக் பார்க்கிங் எங்க இருக்கு, ஆட்டோ ஸ்டாண்ட் எங்க இருக்கு, ஆட்டோ ஸ்டாண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் கேட்பாங்க, அரசு எவ்வளவு நிர்ணயம் பண்ணிருக்கு அப்படின்றது என்கிட்ட சொன்னாரு. அது அப்படியே உங்ககிட்ட சொல்றேன். மினிமம் ஒரு 2 வீலரை நீங்க ஒரு நாள் பூரா உள்ள நிறுத்துறீங்க ஸ்டாண்ட்ல அப்படின்னா 25 ரூபாயும், அது போலவே நீங்கள் ஆட்டோ ஸ்டாண்டில் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து இந்த புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும் அப்படின்னா 50 ரூபாயும், மேலும் கார் பார்க்கிங்க்கு 24 மணி நேரத்துக்கு 50 ரூபாயும், தண்ணீர் 1 லிட்டரு 5 ரூபாயும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத சொன்னார். குறிப்பாக இந்த தண்ணீரை நாங்கள் 5 ரூபாய்க்கு கொடுக்குறத கூட இலவசமாக கொடுக்கறதுக்கு இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வருங்காலத்தில் தண்ணீரை ஃப்ரீயாகவே நாங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டில் கொடுப்போம் அப்படின்றதையும் சொன்னார். அவர் என்ன கை காமிச்சு அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு சொன்னார். நான் இல்லை, என்னை கையோட கூட்டிகிட்டு போங்க, எனக்கு வந்து எல்லா இடத்தையும் காமிங்க அப்படின்னு கண்காணிப்பு அறை எங்கே இருக்குது, அது போலவே கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் எங்கே இருக்குது, என்னை கூட்டிகிட்டு போய் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையோட கூட்டிகிட்டு போனேன். அவருமே சலிக்காமல் என் கூடவே வந்தார். வாங்க நான் அதை காமிக்கிறேன். அங்கே பெருசாக ஒரு பில்டிங் மாதிரி தெரியுது இல்லையா, அதுதான் பைக் பார்க்கிங், மேலும் அது பக்கத்துலேயே கார் பார்க்கிங்கும் இருக்குது. அதை நான் உங்களுக்கு நேரில் போய் காமிக்கிறேன். புது பஸ் ஸ்டாண்டில் நிறைய விஷயங்கள் இல்லை அப்படின்னு பப்ளிக் சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அந்த அண்ணா சொன்னார், இல்லைப்பா நான் இங்கே தான் 1 மாதத்துக்கு இருப்பேன், யார் வேணா என்கிட்ட வந்து கேளுங்க, இருந்ததுன்னா இருக்குன்னு சொல்கிறேன், இல்லை அப்படின்னா அதை கண்டிப்பாக கொண்டு வர நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அந்த அண்ணா சொல்லியிருந்தார். கண்காணிப்பு அறையும் நாம் டைம் கேட்கக்கூடிய டைம் ஆஃபீஸும் ஒரே தாவல தான் இருக்குது. அது முதல் பிளாட்ஃபார்மில் இருக்குது. அங்கே தான் இந்த அண்ணன் என்ன கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாண்டோட சென்டரில் வச்சிருக்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயம். நம்ம எங்கே போகணும் அப்படின்றத டைம் ஆஃபீஸில் கேட்டுக்கலாம். பஸ் ஸ்டாண்டில் நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனடியாக காவலர்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது ஒரே இடத்துல இருக்கிறது பாராட்டுக்குரியது. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த ஒரு பொருளும் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு தான் நாங்கள் கண்காணிப்பு அறையும் வச்சுருக்கோம். அந்த கண்காணிப்பை பார்க்கறதுக்கும் ஒரு ஆள் வேலை செய்கிறார் அப்படின்னு அதையும் எங்கிட்ட சொல்லியிருந்தார். பஸ்ஸு வெளியே போகக்கூடிய பகுதியில் தான் இங்கே பைக் ஸ்டாண்டும் இருக்குது. அங்கே தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. அங்கே தான் உங்களையும் நான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். கால்ல இருக்க 2 கட்டை விரல அப்படியே பூஸ் பண்ணி கிருட்டு 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 போய் வடிவேல் மாதிரியே 2 கட்டை விரல புஷ் பண்ணி கிருட்டு கிருட்டுன்னு போய் பார்த்தாதான் தெரியுது. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. நான் தான் இல்ல இல்லன்னு தானே சொன்னேன். நீங்க தானே வம்பா வரைக்கும் வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. எத்தா தண்டி 2 வீலர் ஸ்டாண்டுங்க. கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 1000க்கும் மேற்பட்ட 2 வீலரை உள்ளார நிறுத்த முடியும். இதன் அருகாமையிலேயே கார் பார்க்கிங்கும் வச்சிருக்காங்க. 2 வீலருக்கு 24 மணி நேரத்திற்கு 25 ரூபாயும், கார் பார்க்கிங்க்கு ஒரு நாளைக்கு 50 ரூபாயும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. இந்த அமௌண்ட் குறைக்கலாமா இல்லை உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த புதிய பேருந்து நிலையத்தை பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அப்படி அதிகமாக பயன்படுத்தும் போது இங்கே அமரக்கூடிய சேர்கள் ரொம்பவே குறைவாக இருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த பேருந்து நிலையத்தின் உரிமையாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்களை அதிகப்படுத்துங்க, அப்பதான் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கும். இந்த பேருந்து நிலையத்தில் குடிநீர் வசதியை பொறுத்தளவுக்கு 5 ரூபா காயின் போட்டால் 1 லிட்டர் தண்ணி வரும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஃப்ரீயாக விட்டுருக்கோம், அதாவது முதல் நாள் மட்டும் ஃப்ரீயாக விட்டுருக்கோம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. பஸ் ஸ்டாண்டில் உங்களுக்கு அதிகமாக தண்ணி தாக ஏற்பட்டுருச்சு அப்படின்னா 5 ரூபா காயினை போடுங்க, அப்பதான் தண்ணி கிடைக்கும்.
காசு காசு கொடு காசு காசு கூடுறா குடிக்க காசு கொடு காசு 5 ரூபா காயின் போட்டாதான் தண்ணி வரும், தண்ணி அப்பதான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு. வேற வழியே கிடையாது. அதுல கொஞ்சம் சுடுதண்ணி வேணும் அப்படின்னா சுடுதண்ணி வர மாதிரியும், அது போலவே கூலிங்கா தண்ணி வேணும் அப்படின்னா கூலிங்கா வர மாதிரியும் அரேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். 5 ரூபாய்க்கு 1 லிட்டர் தண்ணி கொடுக்கறது முடிவாயிருச்சு. அப்படியே அதே 5 ரூபாய்க்கு ஜூஸ் வர மாதிரி ரெடி பண்ணா நல்லா இருக்கும். செருப்பால் அடிக்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எதுல வந்து அடிக்கடா? அவ்வளவுதான் நண்பா, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த பஸ் ஸ்டாண்ட்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சுத்தி காமிச்சிட்டேன். என்ன மாதிரியான வசதிகள் வேணும் அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம எந்த மாவட்டம் போறோம் அப்படின்றது உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. போயிட்டு வரட்டா நண்பா.